என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 13ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு திரும்பவும் வரப்பண்ணுவேன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை. நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 46:3. திரும்பவும் வரப்பண்ணுவேன். சொந்த நாட்டை விட்டு வேற்று நாட்டுக்கு போவதும் வருவதும் இன்று எளிதாகி போனாலும் உள்ளத்துக்குள் ஒரு கலக்கம், அதாவது அங்கு நம்மை எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ, நாம் திரும்ப இங்க வர முடியுமோ முடியாதோ என்ற அச்சம் இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. ஆண்டவரிடம் முழுமையாய் சரணடைந்து அவர் சித்தம் இருந்தால் மட்டும் போகும்படி தன்னை அர்ப்பணித்தவர்களிடம் இன்றும் யாக்கோபின் தேவன் பேசுகிறார். யாக்கோபு இப்போது முழு மனதோடு முழுமையான மகிழ்ச்சியோடும் புறப்படுகிறான். நாமும் இம்மாதிரியான முழுமையான வழிநடத்துதலுக்காக ஆண்டவரை நாட வேண்டும், சித்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக யாக்கோபின் பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருமாக எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். எகிப்தை நெருங்கும்போது யாக்கோபு யூதாவை அனுப்பி யோசேப்பு தன்னை சந்திக்க வரும்படி அழைக்கிறான். எகிப்தின் பெரிய அதிபதியானாலும் தகப்பனுக்குரிய மரியாதையை கொடுக்கவும் வரவேற்கவும் யோசேப்பு புறப்பட்டு வருகிறான். பிள்ளைகளே, நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீர்களா? உங்கள் பெற்றோர் உங்களைப் போல வாழ்க்கையில் ஏற்றம் பெறாத ஏழைகளாக இருக்கிறார்களா? வெறுத்து ஒதுக்காதீர்கள், அவர்களை பாரமாக கருதாதீர்கள். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க தயங்காதீர்கள். உங்களை தூக்கி எடுத்து வளர்த்து ஆளாக்கிய அவர்களை புண்படுத்தி விடாதீர்கள். உங்கள் அன்புக்காக அந்த உள்ளங்கள் ஆவலாய் காத்திருக்கும். யாக்கோபு யோசேப்பை பார்த்த பின் சொல்கிறதை கவனியுங்கள். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்கிறான். பெரியவர்கள் மரணத்துக்கு முன் பிள்ளைகளின் அன்பை சுவைக்க விரும்புகிறார்கள். யாக்கோபின் குடும்பத்தார் மேய்ப்பர்கள், எகிப்தியருக்கோ மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆசீர்வதித்துள்ளார். அவர்களை மட்டும் வித்தியாசமாக வழிநடத்தினார். இதெல்லாம் எகிப்தியருக்கு தெரியாது. மேய்ப்புத் தொழிலை இழிவாக எண்ணி மேய்ப்பர்களை அருவருக்கின்றனர். ஆனாலும் இது இஸ்ரவேலருக்கு தெரிந்தும் அவர்கள் உண்மையை மறைக்கவில்லை. மன்னனும் அவர்களை தேசத்தில் உள்ள நல்ல இடத்தில் குடியேற்றுவிக்கிறான். அவர்களுக்குள் திறமை உள்ளவர்களை தன் ஆடு மாடுகளை விசாரிக்க தலைவராக்க முன்வருகிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக யாக்கோபிடம் ஆசீர்வாதம் பெறுகிறான். கிறிஸ்துவுக்கு முன்னரே எகிப்தியரும் எபிரேயரும் ஒன்றி வாழ்ந்தார்கள் என்றால் இன்று நாம் தமிழர் என்றும் அந்நியர் என்றும் பேசுவது சரியாகுமா? கிறிஸ்துவுக்கு முன்னரே எகிப்தியரும் எபிரேயரும் ஒன்றி வாழ்ந்தார்கள் என்றால் இன்று நாம் தமிழர் என்றும் அந்நியர் என்றும் பேசுவது சரியாகுமா? ஜெபம். இறைவா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும். ஆமேன்.